மனோஜுக்கு டிவோர்ஸ் பண்ணுறத பற்றி விஜயா வக்கீல் கிட்ட பேசி ரோஹிணிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. ரோஹிணியோட அம்மா வீட்டுக்கு போகுது. ரோஹிணி அம்மா அதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரோஹிணி இதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜை பார்க்கணுமே, மனோஜ் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஷோரூமுக்கு வர்றாங்க. அங்கே மனோஜ் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் எதுக்காக அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எனக்கு அனுப்பியிருக்க? நான் உன்னை விரும்பினது எல்லாமே உண்மைதான். ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு, நீ என்ன விரும்பினியா? நடிச்சேன்னு சொல்லு, என்கிட்ட எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்திருக்கேன். என்ன நானும் முட்டாளாக இருந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தி நான் கல்யாணம் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எல்லார் முன்னாடியும் என்னை முட்டாளாக்கிட்டல அப்படின்ட்டு மனோஜ் செம கோவமாக இருக்கிறாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னா? இது என்னுடைய ஷோரூம், மரியாதை கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தி எடுத்து ரோஹிணியை குத்த போகிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பண்ணுற? நான் என்ன ஒன்று செஞ்சேன்னு இப்படியெல்லாம் பண்ணுறேன்? உன்னை அளவுக்கு அதிகமாக நான் லவ் பண்ணது தப்பா? நான் போய் சொன்னேன் தான், ஆனால் உன்னை உண்மையாக நேசிச்சேன் தெரியுமா? அதுக்கு நீ இப்படி செய்றியே, என்னால் உன்னை பிரிஞ்சு உயிர் வாழவே முடியாது மனோஜ், கொன்று அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. மனோஜ், தயவு செஞ்சு இங்கே இருந்து போயிடு, என்னுடைய பொறுமையை சோதிக்காத, நான் செஞ்சாலும் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அப்போ மனோஜோட ஃப்ரெண்டு அங்கே வர்றாங்க. வந்துட்டு, என்ன மேடம் நீங்கள் கிளம்புங்க, அதுதான் மனோஜ் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கான், என் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புங்க, மனோஜ் ஏதாவது பண்ணிடாம அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விடுறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.